என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 16 திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் இம்பார்ட்டன்டான இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,649, அதுக்கும் கீழே வந்து 24,470. ஸோ இப்போ இருக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,750, 24,830, அதுக்கு மேலே போனால் 24,916. ஸோ அதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டியோடைய ஓஐ சேஞ்ச் ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓஐ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். முழுக்க கால் சைடு தான் அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? புட் சைடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் லெவல்ஸில் பொசிஷன்ஸை எக்ஸிட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. 700 வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அந்த லெவல் தான் இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவலாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? வெள்ளிக்கிழமைக்கு எப்படி இருக்குங்க 24,700 பாருங்க. ஸோ மொரலஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஆனால் 24,500 ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 25,000 கால் சைடு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க 24,800, 24,850, 900 வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட பொசிஷன்ஸை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கால் சைடு வந்து அதாவது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற விதத்தில் புட் சைடு பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணதுனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸோ பெரிய அளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் இல்லை. ஸோ இந்த 700 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் 700 கீழே சஸ்டெயின் ஆனால் 500 போகும். 700 800 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 25,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணுது. அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. புட் சைடு கொஞ்சம் பியர் இருக்கு தெரியுங்க. அவங்க பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ புட் சைடு வந்து பியர் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் டவுன் சைடு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 24,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 கால் ஆப்ஷன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கால் சைடு பாருங்க மார்க்கெட் கிளியரா ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த 150 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணி 2 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, 3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு 150ங்கிற பிரைஸை. மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 200க்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இந்த 200 ரீடெஸ்ட் பண்ணி இந்த 280 அப்படிங்கிற டார்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த ஃபர்தரா உடைச்சிட்டு கீழே வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 90 வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 150 98 சப்போர்ட்டு. ஓகேங்களா? 150 98 சப்போர்ட்டு, 200 280 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த மார்க்கெட் இந்த 200 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணானா இந்த 280 போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 150 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைடு பார்க்காம மார்க்கெட் 100 தான் அடுத்தது அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா கீழே வரும். மார்க்கெட் புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் 200 பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த கேப்பை ஃபுல் பண்ணுவோம். 280 வரைக்கும் மார்க்கெட் போற வாய்ப்பு இருக்கு கால் சைடு. அதே மாதிரி நான் ஓவராலா காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு இந்த 280 அப்படிங்கிற பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டினா தெரியுங்களா? ப்ரீவியஸா இந்த லெவல் தான்
ப்ரீவியஸாக நல்ல சப்போர்ட் லெவலை ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும் இந்த 280ங்கிற ப்ரைஸ் 700க்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 280ங்கிற ப்ரைஸ் தான் இப்போதைக்கான 24,700 கால் ஆப்ஷனுக்கான டார்கெட் லெவல். ஓகேங்களா? அதே மாதிரி 24,700க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 160, 120, 85 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 218, அதுக்கு மேலே போனால் 253. ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஜூம் அவுட் பண்ணோம்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த ப்ரைஸ் பாருங்க, அதாவது 250 to 255. ஸோ அந்த ப்ரைஸ் ஒன்று, அதை வந்து சப்போர்ட்டாக எடுத்ததா ரெசிஸ்டன்ஸாக எடுத்த அதே லெவலில் தான் மார்க்கெட் மீண்டும் என்ன பண்ணியிருக்குன்னா ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி சப்போர்ட்டை நோக்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக நாளைக்கு மார்க்கெட் தான் மூவ் பண்ணும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்த 700 டிசிஷன் மேக்கிங் லெவலாக ஆக்ட் பண்ணும். 800 போனால் மார்க்கெட் அங்கிருந்து டவுன் ஆகும். 600 போகிற பட்சத்தில் மார்க்கெட் அங்கிருந்து வந்து மீண்டும் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நம்ம டே கேண்டிலையும் பார்த்தலாம். டே கேண்டில் பாருங்க, அதாவது புட் சைடு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டவுன் சைடு போகும் அப்படிங்கும்போது மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து திருப்பி சப்போர்ட்டை நோக்கி வருது. ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடு பாருங்க, கால் சைடு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கு. 98ல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்க ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். 200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்க. ஓகேங்களா? அதே மைண்ட்ல வச்சுங்க. ஆனால் கால் சைடு ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. அதாவது 198ல பை பண்ணி 200 வரைக்கும் போன ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். புட் சைடு அந்த மாதிரி கொடுக்காம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டும் திருப்பி இந்த 120 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணி திரும்பலாம், இல்லை 160ல திரும்பலாம், இல்லை மீண்டும் இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் 40 ரூபா தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் டெஸ்ட் தான் முடிவு பண்ணும். 24,700 டிசிஷன் மேக்கிங் லெவல். வச்சுங்கன்னா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.